தகுதி இல்லாதவங்களுக்கு எப்படி ஒரு வேலையை கொடுக்க கூடாதோ அதே மாதிரி தகுதி இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு கம்மியான வேலையை கொடுக்க கூடாது. உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு நீ பிஏ வேலையெல்லாம் பார்க்க கூடாது. போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஸ்கூலுக்கு உன்னை நான் பிரான்ச் இன்சார்ஜா போடுறேன். Thank you, madam. Thank you so much. I'm so happy. It's a great honor. Thank you, ma'am. ஏண்டி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உன்னை பிஏவா சேர சொன்னா இப்ப நீ உனக்கு ஒரு சூப்பர் வேலை வாங்கி செட்டில் ஆயிட்டியா? அக்கா, நான் உன் தங்கச்சி தானே. போடி. உனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடுவேனா? நீ கவலையே படாத. போ. இந்த வேலையும் என் வேலைதான், உன் வேலையும் என் வேலைதான். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மொத்த வீட்டையும் நம்ம 2 பேர் மட்டும் தான் ஆள போறோம். என்ன ஹாப்பியா? இங்கதான் இருக்கியா நீ? இரு இரு இரு, அப்படியே பின்னாடியே வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். டேய், நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்ன கண்டுபிடிச்சு சர்ப்ரைஸ் கொடுக்குற? டேய், நீ தூரத்துல வரும்போதே நான் சென்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ, சரி விடு மச்சான், நீ ஷார்ப் தான். நீ தான் என் கூட ஊருக்கு வர ஆளாடா. போட்டோ அதான் இப்ப வந்துட்டுல மச்சான், கூல். சரி, ஏதோ ப்ராஜெக்ட் அது இதுன்னு இங்க வந்து பார்த்தா கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு பிளான மாத்தி ஷார்ட் ஃபிலிம் எதாவது எடுக்க போறியா மச்சான்? டேய், ஷார்ட் ஃபிலிம் இல்லடா, ஃபியூச்சர் ஃபிலிமே பண்ணலாம். கதை என்ன? பெரிய கதையா இருக்குடா. உனக்கு பிளாஷ்பேக்ல இருந்து சொல்லவா இல்ல பிரசன்ட் சீக்வென்ஸ் சொல்லவா? பிளாஷ்பேக்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், நீ பிரசன்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணு. ஓ, அப்படி வர. இப்போ நம்ம நின்னுகிட்டு இருக்கோம்ல இந்த இடம், இங்க இருந்து அப்படியே சுத்தி பாரு. இந்த எல்லா இடமும் என்னோட தான். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் ஒரே சொந்தக்காரன் இந்த சஞ்சய் தான். டேய் மச்சான், என்னடா சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. குழப்பமா இருக்கா? அப்ப வேற வழியே இல்ல, உனக்கு பிளாஷ்பேக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இங்க கட் பண்ணிட்டு அப்படியே அங்க போயிடலாம். அப்படி வரியா? இத புடி. ஓபன் பண்ணா 15 இயர்ஸ் பேக் ஒரு ஜமீன்தாரு சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா நிலமும் அவருக்கு தான் சொந்தம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அவருக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. அந்த ஜமீன்தாருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் அவர்கிட்ட சண்டை போட்டு வெளியூருக்கு போயிட்டான். ஸ்டார்டிங்ல அந்த ஜமீன்தாரும் போடா அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாரு. பட் நாள் ஆக இந்த ஜமீன்தாருக்கு, அதாவது அப்பாவுக்கு, தான் பையனை பார்க்கணும், தான் பேர பசங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. தான் குடும்பம் எப்படா தான் கிட்ட வரும்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பையன் எப்ப வருவான் பாத்துக்கிட்டே இருந்தா அந்த பையனுக்கு கோவமே குறையல மச்சான். அவர் வரவே இல்ல. சரி, பையன் வரல, இந்த எல்லா சொத்துக்கும் யாரா வாரிசுன்னு சொல்லி எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட். ட்விஸ்டா? அந்த ட்விஸ்ட சீக்கிரம் சொல்றா, சஸ்பென்ஸ் தாங்க முடியலடா. வெயிட். எல்லாரும் பையன் எப்ப வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பையனுக்கு பதிலா பேரன் வந்தான். அந்த பேரன் வேற யாரும் இல்ல, நான் தான். என்ன மச்சான் சொல்ற? எஸ், இந்த சஞ்சய் சந்திரமுகன் தான் அந்த பேரன். இங்க இருக்கிற எல்லா நிலமும், இங்க இருக்கிற எல்லா சொத்தும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். வாவ், கிரேட் மச்சான், அன்பிலீவபிள். மச்சான், நீ பணக்கார குடும்பம்னு தெரியும், ஆனா ராஜ பரம்பரையாடா நீ? ஆமாண்டா, தாத்தாக்கு தேவை பாசம், இந்த பேரனுக்கு தேவை ப்ராப்பர்ட்டி. சரி, கதையில ஹீரோ காமெடின்னு 2 பேர் இருக்கோம். ஹீரோயின் யாரா? அதான் இந்த ராஜாவோட ராணி. டேய், இப்போதைக்கு இந்த கதையில ஹீரோயின்லாம் இல்ல, ஹீரோ மட்டும்தான். கொடு.
பட்டணத்துக்கு போனதே சந்திரமோகன் ஐயாவை பார்க்க முடியும். எப்படியாவது பட்டணத்துக்கு போய் ஐயாவை பாத்துடணும். ஆனா தனியே எப்படி போறது? கணக்கு புள்ள அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கூட வர சொல்லி கேட்ட வேண்டியது. என்ன இவ முதல்ல இவன் வந்தேன், அவன் எதுக்கு வந்தாங்கிறதே தெரியல. இப்ப பார்த்தா இன்னொருத்தன் கூட வந்து ஜோடி போட்டு திரியறான். இவனுங்க எதுக்கு நம்ம ஊர்ல சுத்துறானுங்க? ஆளை பார்த்தா நல்லவ மாட்டுக்கா இருக்கா, கொஞ்சம் கிறுக்க மாட்டம் கூட இருக்கான். எது கேட்டாலும் சலிச்சுக்கிறான். இவன் நல்லவனா கெட்டவனா? எங்க போயிட போறான்? எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்காண்டு சீக்கிரமே இந்த வித்யா கண்டுபிடிப்பா. இடத்த பார்த்தல சுத்தி முட்டி எவ்வளவு இருக்குன்னு. ஓகே மச்சான். பாச்சுங்க பாப்பா இந்த வேலைக்கு பாப்போம். 7, 8, 9. அண்ணே, என்னம்மா வித்யா, நீ ஏன் இவ்வளவு தூரம் இந்த வெயில்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க? அதெல்லாம் பரவாயில்லண்ணே. நீங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டீங்கன்னு அக்கா தான் கொடுத்து விட்டாங்க. சரிம்மா, இனிமே அவளே சொன்னாலும் இந்த மாதிரி எடுத்துட்டு வரக்கூடாது, சரியா? சரி சரி, முதல்ல இப்ப கொண்டாந்ததை புடிங்க. அண்ணே, 24ஆம் தேதி பட்டணத்துக்கு போலான்னு இருக்கேன். தனியா போறதுக்கு ஒரு மாட்டுக்கு இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட வர முடியுமா? வித்யா, என்ன மன்னிச்சிடு வித்யா, அன்னைக்கு என்னால வர முடியாது. ஏன்னு என்னாச்சு? வித்யா, என் பொண்ணு பரிமளத்துக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால, அவங்க பொண்ணு பார்க்கறதுக்காக 24ஆம் தேதி வீட்டுக்கு வராங்க. அப்போ நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது வித்யா. ஓ அப்படியாண்ணே? ஆமாத்தா. சரிண்ணே. ஏமா, நாம அடுத்த நாள் போனா என்ன? மறுபடியும் அவங்க எங்கேயாவது போயிட்டாகண்டா சங்கடமாயிடும்ல. அதுவும் சரிதாம்மா, ஆனா நீ தனியா போறியான்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏமா, நான் வேணும்னா வேற யாரையாவது துணைக்கு எடுப்போம். வேணாண்ணே. அப்புறம் இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். நானே சமாளிச்சுக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐயா கொஞ்சம் வாங்கய்யா. இந்தா வரேன். சரிதா, நீ கிளம்பு, நான் வரேன். சரிங்கண்ணே, நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். என்ன பட்னம் இந்த பக்கம் காத்தடிக்குது? ஒண்ணு இல்லாத அந்த வயக்காட்டுல நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? சும்மா அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். அட பரவாயில்லையே, கேள்வி கேட்டா பதில் எல்லாம் சொல்ற. மச்சி, யாரு மச்சி அந்த அரசூர் அலமையிலே தெரிஞ்ச மாதிரியே பேசினுக்கிற? கிராமத்துக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கரெக்ட் பண்ணிட்டியா? பள்ளி கிளாடி வச்சு நீ. டேய் வாய மூடுறா, நீ பேசுனது மட்டும் அவ காதுல விழுந்துச்சு, நம்ம 2 பேரையும் கடிச்சு துப்பிட்டு போயிடுவா. என்ன அங்க குசு குசுண்டு பேச்சு? என்ன பத்தி தானே பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ஊர் அழகா இருக்குன்னு சொன்னா அதான் பேசிட்டு இருந்தோம் இல்லடா? ஆமா. அதான் நான் பார்த்தேன். டேய் வாடா போலாம். போலாம் மச்சான். மச்சான், திஸ் பிளேஸ் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. நீ சேஃபா அந்த பக்கம் லேண்ட் ஆயிட்டனா அப்புறம் நான் வரேன். போ மச்சான். அப்பா
ஏய் அதான் நான் வந்துட்டு இருக்கேன்ல. நீ வந்தா நான் எப்படி போறது? நீ வந்தா நான் வரக்கூடாதா? சரி சரி, பின்னால போய் வழிய விடு. இது நான் பின்னாடி போய் வழி விடணுமா? ஹலோ, நான் தான் முதல்ல இங்க வந்தேன். நியாயமா பார்த்தா நீ தான் பின்னாடி போகணும். நீ இப்படி பொறுமையா நடந்து போற வரைக்கும் வேடிக்கை பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஒழுங்கு மறுவாதையா நீயே பின்னால போய் வழிய விடுற வேலையை பாரு. ஹலோ, நான் முன் வச்ச கால பின் வச்சது கிடையாது. லைஃப்ல கூட நான் பின்னாடி போனது இல்ல. ஆஹா, பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கே. நம்ம விட்டுருவோமா? ஏய், நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க. ஊருக்கு விருந்தாலேயே வந்த உனக்கே இவ்ளோ திமிரு இருக்குதுண்டா. இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். உன் திமிரெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. நியாயமா பார்த்தா நீ தான் பின்னாடி போகணும். எனக்கு அப்புறம் வந்துட்டு நீ இப்படி பிடிவாத பிடிச்சிட்டு இருக்க. நீ பிடிவாதக்காரினா உன்னை விட டபுள் மடங்கு பிடிவாதக்காரன் தான். ஓ, நீ அவ்ளோ பிடிவாதக்காரனா? முடிஞ்சா என்ன தாண்டி வேணா போய்க்க. என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத. என்கிட்டயே சேலஞ்சா? அத அத முடிஞ்சா போ. முதல்ல காதல் வரும்னு சொல்லுவாங்க. இங்க நிஜமாவே 2 பேரும் மோதிக்க போறாங்க போலயே. ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. மிஸ் பண்ணாதடா பாபி. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருந்ததுனால தான் தள்ளி விட்டேன். அன்னைக்கு உதவி பண்ண வந்த என்ன வேணும்டே தண்ணியில புடிச்சு இழுத்து தள்ளி விட்டல. அதுக்கு பதில் தான் இது. எப்படி நல்லா சுகமா இருக்கா? வரட்டா? ஏய், நில்றி. லக்ஷ்மி, ஏண்டா இப்படி தலையை கலைச்சு போட்டு உட்கார்ந்திருக்க? இரு, முதல்ல உனக்கு தலை வாரி விடுறேன். அதுக்கப்புறம் பாரு நீ எப்படி தேவதை மாதிரி இருக்கன்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊர் முழுக்க உன்னை பத்தி தான் பேச்சு. கோவிலுக்கு நீ ஒரு பாவாடை போட்டுட்டு வந்தல, அது எல்லாருக்குமே புடிச்சு போச்சு. எல்லா பொண்ணுங்களும் அவங்க வீட்ல எனக்கு லக்ஷ்மி போட்டிருந்த பாவாடை மாதிரி தான் வேணும்னு நம்ம டெய்லர் முருகண்ணா இல்ல அவங்க கிட்ட தச்சுக்க போறாங்களாம். என் தங்கத்துக்கு இன்னும் அந்த மாதிரி நிறைய பாவாடை தைக்கலாமா? என்ன பாக்குற?
உன் தங்கச்சிக்கு மட்டும் தான் தச்சு கொடுப்பேலோ? எனக்கெல்லாம் தச்சு கொடுக்க மாட்டியா? ஏன் இப்படி பிரிச்சு பேசுற சுமதி? உனக்கு தச்சு கொடுக்காம நான் வேற யாருக்கு தச்சு கொடுக்க போறேன்னு சொல்லு. இந்த பாரு, சும்மா ஏனோ தானோ எல்லாம் தச்சு கொடுக்க கூடாது, புரியுதா? உன் தங்கச்சிக்கு தச்சு கொடுத்தல, அதை விட 10 மடங்கு சூப்பரா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன சாதாரண ஆளுலாம் நினைக்காத. இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் என்ன எத்தனையோ 1000 பேர் என்னோட வீடியோ ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தச்சு கொடுக்கற பாவடைய கட்டிட்டு ஆடுனா வீடியோ சும்மா வேற லெவல்ல ஃபேமஸ் ஆகணும். நான் இந்த பாவாடைய கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர் முழுக்க சுமதி பாவாடைன்னு சும்மா தேடி அலையணும், புரிஞ்சுதா? என்னடி துணியவே பாத்துக்கிட்டு இருக்க? என் பொண்ணு சொன்ன உடனே இந்நேரம் எடுத்துக்கிட்டு ஓடி இருக்க வேண்டாம். இதோ போறத உடனே தச்சு கொடுத்துடுறேன். லக்ஷ்மிக்கு தலை சீவி விட்டுட்டு போறேன். என் பொண்ண சாதாரணமா நினைச்சிடாத. அவ அழகுக்கு ஒரு ஹீரோயினுக்கு எப்படி பாவாடை தைக்கணுமோ அப்படி தைக்கணும். சும்மா சொல்றாங்களேன்னு கடமைக்கு தச்சு போட்டுற கூடாது, அப்புறம் தெரியும் சேதி. இல்லத்த, சுமதி ஆசைப்பட்டதை விட அம்சமா தச்சு கொடுத்துடுறேன். அதையாச்சும் உருப்படியா செய். நீ தண்டத்துக்கு 3 வேளை கொட்டிக்கிறல்ல, ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல. இந்த டெய்லருக்கு வேற நான் தண்டம் கட்டணுமா? இதையாவது ஒழுங்கா செய்யறியான்னு பாப்போம். வாடி. எப்படி மச்சான் ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு திமிர் இருக்கும்? நம்ம மேடம்கே அவ டஃப் கொடுப்பா போல இருக்கு. இது டைம் சரியில்லை. என் டைம் வரும்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். மச்சான் விடு மச்சான். ஓ லெவல் என்ன அவ லெவல் என்ன? அவ லெவலுக்கு நீ இறங்கவே கூடாது மச்சான். என்னடா வெட்டி பில்டப்பா? நான் சேத்துல உருண்டு புரண்டுகிட்டு இருக்கேன், நீ வளைச்சு வளைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. இல்ல மச்சான், அது ரொமான்டிக் சீன் நீ எடுத்துட்ட மச்சான். நினைப்படா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஓ காட், உடையில. நல்ல வேலை வாட்டர் ப்ரூஃப் போனுங்கிறதுனால டேட்டா எல்லாம் தப்பிச்சது, இல்லனா என்ன ஆயிருக்கிறது? டேய், விஜயண்ணா கிட்ட இருந்து என்னடா இத்தனை மிஸ்டு கால்? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்னன்னு ஃபோன் பண்ணி கேளு மச்சான். என்னங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மேடம் மேக்னாவுக்கு ஜாப் கொடுத்துட்டாங்க. நிஜமாவா? ஆமாங்க, புது ஸ்கூலோட இன்சார்ஜா போட்டிருக்காங்க. கிரேட் மேக்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ மாமா. யூசுவலா மேடம் இவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது இல்ல, அதுவும் பெரிய பொசிஷன். ஹலோ, நான் யார் பேசுறேன்னு தெரியுதா? மேக்னா தானே? வாவ், யூ ஆர் டூ ஸ்மார்ட். எப்படி கண்டுபிடிச்ச? நீ மட்டும்தான் இப்படி இன்டீசென்ட்டா அடுத்து உங்க போனை புடுங்கி பேசுவ. நான் ஒரு முக்கியமான விஷயமா விஜய் கிட்ட பேசணும், போன் அவங்க கிட்ட கூட. ஓ ஷூர், I'll catch you later. நீங்க பேசிட்டு இருங்க. ஏய் வா வா வா. என்னக்கா? நான் இன்னும் உன்கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, வா. டேய் சஞ்சய், எத்தனை தடவை கால் பண்றது? எங்கடா போன? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் டீடைலா சொல்றேன். நீ எதுக்கு இவ்வளவு மிஸ்டு கால் பண்ணிருக்க? எனக்கு பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் இல்ல சஞ்சய், போன வேலை என்னாச்சு? தாத்தாவை பார்த்துட்டியா? தாத்தா வீட்டுக்குள்ள போயிட்டியான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன், இனிமே வீட்டுக்குள்ள போறதுதான் பாக்கி. நீ தைரியமா வீட்டுக்குள்ள போய் நான் தான் உங்க பேரன்னு சொல்லி நேரடியா பேச வேண்டியதானே? பிரதர், அது ரொம்ப ரிஸ்கான விஷயம் பிரதர். ஒரு பேரன் வந்து தாத்தாவை போய் பாக்குறதுல என்னடா ரிஸ்க்? பிரதர், நான் இங்க வந்திருக்கிறது தாத்தா கிட்ட பாசம் காட்டி செல்லம் கொஞ்சறதுக்காக மட்டும் இல்ல, என் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான 100 ஏக்கர்ஸ் நிலம் வாங்குறதுக்கு. கொஞ்சம் ஏதாவது தப்பானாலும் மொத்த ப்ராஜெக்ட்டுமே நின்னுடும். சோ பார்த்து கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஏய், நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய், அம்மா திட்டின கோபம் தாத்தாவுக்கு இன்னும் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அதை என்கிட்ட காட்டிட்டாருனா, சோ டைம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குவேன். டேய், தாத்தா ரொம்ப பாவம்டா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் பாசத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்காரு. அவர் முன்னால நின்னு நீ தான் அவர் பேரன் சொன்னேன்னு வையேன், உடனே எழுந்து வந்து உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாரு. விஜய்,